They want to be get beautiful, to attractive to each other. ஏனங்க நீங்க ஜிம்முக்கு போறீங்க? It's not because of the purpose of the health. எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜிம்முக்கு போகவில்லை, எக்ஸசைஸ் செய்யவில்லை. Because I want to make my body attractive to everybody. So then, ஏன் நீங்க டயட் பண்ணுகிறீங்க? ஏன் ஒழுங்கான சாப்பிடாமல் எல்லாம் கவனமா சாப்பிடுறீங்க? Because not because of my health, because I want to be beautiful. நான் ஒரு ஃபிகரா இருக்க வேண்டும். You know, this is the way the world is today. இறுதியாக அவர்கள் திருமணமாக அந்த வேர்ல்ட் உலகத்திலே இன்றைக்கு கணக்கெடுப்பின்படி சொல்லுகிறார்கள், there's a 40% of the marriage is not a healthy marriage. Why? Because they go to the gym not because of the health reason. They go to the gym because of they want to be looks beautiful. They go to the restaurant, they eat everything because why you are eating? Because not the health reason. I eat because of that I want to be get smaller. Oh, I want to get this way. இவ்விதமான காரியங்களை தேவன் செய்யாமல் ஹெல்த்தியாக நாம் நம்முடைய திருமணத்தை எப்படி ஹெல்த்தியாக்குவது, எப்படி உங்கள் இருவருக்குள்ளும் இன்றைக்கு ஆரம்பத்தை பார்க்கலாம். இன்றைக்கு முதல்ல பாடினோம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆகிய இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறதாக இந்த திருமணம் தேவனை நீங்கள் போய் பார்க்க முன், நீங்கள் இருவரும் தேவனை பார்க்க முன்னே எப்படி ஒரு சம்பூர்ணமாய் தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்டதாகிய இந்த வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்றதாகிய அந்த சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்து அதை நிறைவேற்றும்படிக்க ஒப்புவிக்கும்படிக்காக நீங்கள் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். விசேஷமாக உங்களுக்கு இன்றைக்கு 7 விதமான முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ்களை நீங்கள் சிந்தித்து செயல்படும்படிக்காக இந்த இடத்திலே தேவனுடைய ஆலோசனைகளை நான் தர விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியான விதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் பேச வேண்டும். ஒருவர் நீங்கள் நல்லா நீங்கள் ஆதாயமாக்கத்தக்கதாகிய முறையிலே நீங்கள் பேச தொடங்க வேண்டும். அதான் முதலாவது கீ, தி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சரியான முறையிலே நீங்கள் ஒருவரோடு பேச வேண்டும். எப்படி அதை செய்வது? விசேஷமாக லிசன் பண்ண வேண்டும், அதே நேரத்திலே பேசவும் வேண்டும். ஸ்டாக் அண்ட் லிசன். நீங்கள் கதைக்க வேண்டும், அதே நேரத்திலே பேச வேண்டும். நீங்கள் ரெண்டு பேருமாக ஒருவருடைய ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் 2 பேருமாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையில் வந்திருக்கீர்கள். மேபி அகிலன் அமைதியா இருப்பார், நீங்கள் அது பேசிக் கொண்டிருப்பீர்கள். மேபி அகிலன் சவுட்டாய் பேசுவார், லவுட்டா பேசுவார், நீங்கள் மெதுவா சாஃப்டா பேசுவீங்க. சில வழியிலே அயலனுக்கு கேட்கவே விருப்பம் இருக்காது, ஆனால் நீங்கள் அவர் கேட்கணும் என்று விரும்புங்கள். பிகாஸ் நம்முடைய சுபாவங்கள் வித்தியாசமானவைகள், நம்முடைய பேக்ரவுண்ட் எல்லாம் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து கடந்து வரும் பொழுது ஒருவர் பேசுகிறதையும் ஒருவருக்கு ஒருவர் செவி கொடுத்து கேட்கிறதையும் நீங்கள் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. அதற்காக நல்ல நேரம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டும். You must give to each other to listen and then also talk. சொல்லுகிறார்கள், பேசுவதை பார்க்கலும் கேட்கிறது அது ஒரு வரமாம். வரங்களில் ஒரு விசேஷமான வரமாம். சரியாய் கேட்கிறது, ஒருவர் என்னத்தை என்னோட கூட இன்றைக்கு பேசுகிறார் என்றதை காது கொடுத்து கேட்பது அது ஒரு எல்லா வரங்களிலேயும் மேலான ஒரு வரமாம் என்று சொல்லி இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள். நம்முடைய காது மட்டும் கேட்பது அல்ல. சில வழியில காது கேட்க நம்முடைய கண் எல்லாம் 2 போய் கொண்டிருக்கும். சில வழியில நம்முடைய காது கேட்டுக்கொண்டிருக்கும், நம்முடைய இருதயம் வேற எங்கேயோ சிந்தித்து கொண்டிருக்கும். That is not the listening. அது கேட்கிறதல்ல. நாம் கேட்கும் போது காதும் கேட்கணும், கண்ணும் கேட்க வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய இமோஷனல், நம்முடைய ஃபீலிங் எல்லாம் அதை சரியாய் கேட்கணும். அதுதான் அந்த சரியான தகுதியான அந்த ஹெல்த்தி மேரேஜுக்குரியதாகிய காரியம். கணவன் மனைவி நேரம் எடுத்து ஒரு சரியான ஒரு தகுதியான ஒரு நேரத்தை எடுத்து அதில் அவர்கள் உட்கார்ந்திருந்து இருவருமாக அவ்விதமாக பேச தொடங்க வேண்டும். ஒருவர் நியாயம் தீர்த்து அல்ல, ஒருவர் குற்றப்படுத்துகிறதாகிய முகாந்திரத்தோட அல்ல. 2 பேரும் இவர் என்னத்தை என்னோட கூட பேசுகிறார், இன்றைக்கு நான் எதை கேட்க வேண்டும், நான் எவ்விதமாக என்னை கொள்ள வேணும் என்றதாகிய அந்த விருப்பத்தோடு நீங்கள் ஒருவர் பேசுகிறதையும் ஒருவர் கேட்கிறதையும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். That's we call effective communication. என்ன உங்களுக்கு நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாம், but there's no need time because I would just want to take about 15 minutes or 10 minutes to share this all. ஆகையால் நீங்கள் ஒருவர் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கேட்க வேண்டும். Sometime you need to even to learn to be உங்களுடைய ஹர்ட் ஒரு நாளும் அதை மறைக்க கூடாது. சில வேளை நீங்கள் ஹர்ட் பண்ணப்படலாம். அகிலன் நிமிலனியால ஹர்ட் பண்ணப்படலாம், நிமிலனி அகிலனால ஹர்ட் பண்ணப்படலாம். It is okay, but you had to be open and say I was hurt. அந்த நேரத்தில் அதை சொல்ல வேணும். அது ஒரு நாளும் you shouldn't be keep it inside.
That's one of the dangerous things to be bring. So another விதத்தில் பார்க்கணும், உங்களுடைய ஹெல்த்தி மேரேஜை பில்ட் பண்ணுவதற்கு பதிலாக அது எதிர்மாறாக செயல்பட பார்க்கும். Do not keep it in the heart. So it's just open simply. You know what? So when you take a big metal ball, அதை சொல்றாங்க atomic bomb, அதுக்குள்ள கொஞ்சம் 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 கொஞ்சமா pressure கொடுக்க 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 it will become very a dynamite. It will become like it's like a pressure high, and then உடைக்க அது வெடிக்கும் பொழுது திடீரென்று அந்த pressure-லாம் வந்து அது வெடிக்கும் பொழுது it will be blow up the whole building. Same time இந்த நேரம் சத்தம் போட்டுக்கொண்டே இருப்போம், எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டே இருப்போம். You know, if I put 1,000 granites in this building, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரைனைட் அந்த பில்டிங்குள்ள நான் வீச ஒரு பெரிய ஒரு அட்டாமிக் பாம்பு அடிக்கிறதாகிய சவுண்டும் அதோடைய எஃபெக்டும் இருக்காது. பட் எவ்ரிடே when I throw little white little or granite, small granite, but it's also affect as it is அந்த அணுகுண்டு வெடிக்கிறது போல, டைனமைட், இட்ஸ் லைக் those atomic bomb வெடிக்கிறது போல எவ்ரிடே ஸ்மால் எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் இட்ஸ் ஷவுடிங் அண்ட் லவுடிங் அண்ட். பட் ஸோ அதை என்ன செய்யணும் நீங்கள் ரெண்டு பேரும், யூ ஹேட் டு பி லைக் சிம்பிளி கம்யூனிகேட். தேர் யூ ஹர்ட் சாஃப்ட் வாய்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், லிசனிங், டாக்கிங். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வி கால் தம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். ஹெல்த்தி மேரேஜுக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவரோட நீங்கள் நன்றாக பேச வேண்டும், நேரம் எடுக்க சரியான நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ரெண்டாவது, யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் த கன்ஃப்ளிக்ட். வாட்ஸ் த கன்ஃப்ளிக்ட்? உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே கன்ஃப்ளிக்ட் வரலாம். நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி கோழி சமைப்போம்னு சொல்லி, இன்னொரு சொல்லலாம் டுடே ஃபிஷ் என்று சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் இல்லை டெட் வி கோ டு த ரெஸ்டாரண்ட், இன்னொரு ஆள் சொல்லலாம். இட்ஸ் வி கால் தம் கன்ஃப்ளிக்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் த கன்ஃப்ளிக்ட். டோன்ட் நெக்லெக்ட் த கன்ஃப்ளிக்ட். கன்ஃப்ளிக்ட் இஸ் எவ்ரி டே, எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி செகண்ட். அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம், கன்ஃப்ளிக்ட். ஸோ ஆகியாலே பட் இட் குட் பி சோல்வ். அது எப்போதுமே அதை நீங்கள் ரிசால்வ் பண்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஆகியாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ போத் ஆர் டிஃப்ரெண்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட். நேச்சுரலி யூ போத் born in selfishness. So you have to understand, you have each person, we have our own desire, we have a selfishness inside. So ஆகியாலே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை அடையாளம் காணணும். who is he and who are you? ரெண்டு பேரும் ஒரு அடையாளம் காணணும். இதான் என்னுடைய ஹஸ்பண்ட், இவரைத்தான் எனக்கு கத்தர், இவர்தான் என்னுடைய மனைவி, இவரை தான் கத்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் ரெண்டு பேரையும் ஒருவர் அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நமக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, அதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். நீ செல்ஃபிஷா இருக்கா என்று சொல்லி ஒரு நாளும் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்த போய்விடக்கூடாது, ஜட்ஜ் பண்ண போய்விடக்கூடாது, மாற்ற போய்விடக்கூடாது. There is a problem come. I cannot change my wife to become like me. She has the own way, natural person inside. அவக்குள்ள நேச்சுரலான ஒரு நபர் இருக்கிறார்கள். அது என்னை விட ஏற்றது, என்னை விட குறைந்தது என்று ஒரு நாள் நான் கணக்கிடக்கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய டிஃபரன்ஸை, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய மாற்றத்தை பார்க்கும் பொழுது என்னை விட இது தாழ்மை, என்னை விட இது உயர்வு என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. Supernaturally, this is you are, this is I am. You accepted both. That's the way you both has to live. Never come to argue. So that's the way that you have to resolve your conflict. உங்களுடைய கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் விதமாக நீங்கள் சால்வ் பண்ண வேண்டும். ஆகையாலே ஒருவர் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்க வேண்டும். Yeah, each person we have a selfishness, but so therefore do not go and judge and trying to change them. அவங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் அவங்கள சேஞ்ச் பண்ண முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இண்டிபெண்டன்ட்லேருந்து இண்டிபெண்டன்ட்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இண்டிபெண்டன்டா நீங்க இதுவரைக்கும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க. now you both are coming together, now you both has a goal. அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய சுயத்தை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்தீர்கள். உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் இப்படி படிக்க போறேன், இப்படி செய்ய போறேன், இப்படி தொழில் புரிய போறேன்னு சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தனிப்பட்ட முறையில் செயல்பட்டீங்க. ஆனா இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறபடியாலே உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டதாகி அந்த நீங்கள் வைத்திருக்க திட்டம், அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க ரெண்டு பேரும் கடினமாக வேலை செய்ய வேண்டும். that we call them happy and healthiest marriage life and their family. so திட்டங்கள் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அவ்விதமாகவே நீங்கள் செயல்பட வேண்டும். இவ்விதமாக செயல்பட்டு நீங்கள் கடந்து போக வேண்டும். உங்களுடைய குணாதிசயங்கள், ஆகையாலே நீங்கள் ஒருவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவர் நீங்கள் எதிர்க்கக்கூடாது, எதிர்க்காதீங்க. ஒரு நாளும்
நீங்கள் எதிர்க்க கூடாது. சோ மற்றும்படிக்கு அகிலனுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு தாளந்து இருக்கும். நில்மணிக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும். சோ இருவரும் ஒருவருடைய தாளந்தை நீங்கள் அதை கனம் பண்ண வேண்டும். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட், யூ ஹேவ் டு பி, அதை நீங்கள் அதை பிரைஸ் பண்ண வேண்டும். அதை நீங்கள் அதுக்குரிய அப்ரிசியேஷனை கொடுக்க வேண்டும். அதே போல நீங்கள் ஒருவருடைய பலவீனத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். For a just of example, if I could bring it. Well, Nimalini, இன்னைக்கு நைட் நாளை காலையில் நீங்கள் எழும்பும் பொழுது she going to make the first cup of tea maybe in the early morning for you. What you are drinking is not maybe the taste exactly your mother make it for you. Right? Then Akilan will say, well, my mother coffee and I missed it. There is the problem has come. Do not. Okay, even sometime Akilan spoke like that such a way. How are you going to handle that? ஒருவருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். Okay? So if the tea is a little different today, then he said, wow, great. Next day morning, Akilan, you had to get up and said, I'm going to help you today with the tea. So that we call them ஒருவருக்கொருவர், you know, you have to be help one another. ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். Same time, okay, Akilan அப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாருனே, Nimalini shouldn't keep it. She said, oh, that's, well, tomorrow how can I make the tea for you? How do I do it to become a better tea than your mother? Can I? Can you give me opportunity? That's the way you have to work together. So we call them teamwork, because you have from independent to interdependence. So you are both are moving in that direction. So you have to be understand. So ஆகையாலே ஒருவருடைய பலவீனங்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்து இவ்விதமாய் கடந்து போக வேண்டும். Next, the third one is forgiveness is a very important. So tell where your partner, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு நீங்க சொல்லணும் where you hurt. Where's your hurt? So for example, tomorrow morning if the tea something happened, you had to tell him and said, you remember that, you know, I mean, I trying to do my best. So when you said you're missing your mommy's tea, I felt a little bit of, you know, hurt. So next day he won't able to do that. சொல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே வெச்சு கொண்டிருந்தமா இருந்தால், you know, there is anger built up. அதுக்குள்ள நமக்குள்ள கோபங்கள் கசப்புகள் எல்லாம் build பண்ணப்படும். So do not keep it anything in your heart. Let it go. Tell your partner. And then other partner, you must able to be accept that. நீங்கள் ஒருவர் அதை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது எப்படி? You know why? How? So I'm sorry. That's a ஏற்றுக்கொள்ளுதல். You know, அந்த sorry சொல்லாமல் ஒரு 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 காரியம் நமக்குள்ள ஒரு சுவாபம் கிரியை செய்யும். That we call them pride, பெருமை. அந்த sorry சொல்ல விடாது. அங்கதான் கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் the sorry என்ற வார்த்தை வந்து is a very dynamite key for you both to be build a healthy marriage life and your future. இந்த sorry என்ற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. apologize பண்ற அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பட் அந்த வல்லமையான அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வராதபடிக்கு there is always there we call them a pride, ஒரு பெருமை. அது என்ன செய்யும்? அதுக்கு எதிரான ஒரு weapon கிரியை செய்ய பார்க்கும். So learn to listen your partner when she said, or when he said, I'm hurt today a little bit, and that moment you realize why he's saying it. In that moment, don't trying to go argue and trying to prove, அதை குறித்து prove பண்ண argumentக்கு போகாமல் simply you said, I'm sorry. I'm sorry. Right? So that way you will enter continually into the greatest, happiest and healthiest marriage life. தொடர்ந்து போய்க்கொண்டே இருப்பீர்கள். So ஆகையாலே you have to learn to say sorry. You have to learn to share your hurt with your partners. And then also another, the greatest thing is, நீங்கள் இதை சொன்னதுக்கு பிறகு do not remind that one back. நம்முடைய வாழ்க்கையில ரிமைண்ட் பண்ணுவதற்கு அநேக காரியம் இருக்கு. You know what? All the good things. You can say, the first day when I saw you, oh my goodness, I couldn't move, my whole nerves was frozen, which is such a beautiful you were. You know, அதை விட்டுட்டு முதல் நாள் வந்தீங்களே ஒரு வரத்து நடந்து கொண்டு don't trying to go and accused. குற்றப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. criticize பண்ண விடக்கூடாது. Do not demand anything. Just simply, humbly share always the goods, valuable things. உங்க ரெண்டு பேருக்கும் வேல்யூபிளாக பேலனாக இருக்கத்தக்கதாக நல்ல காரியம் எத்தனையோ செய்திருப்பார். இது வரைக்கும் நீங்க மீட் பண்ண the 6-7 month I believe, right? You both know each other in that 6-7 and during this period Akilan might been done and spoken a great words for you, and the same thing you might been done.
take that one and take in the notes and write it down எல்லாம் அதை ரிமைண்ட் பண்ணி நல்லவைகளை பேசி நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளுக்காய் திட்டமிடுங்கள். Do not bring any past which has hurt you both. உங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணப்பட்டதோ ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ தவறான வார்த்தைகளை பேசினால் தவறான ஒரு காரியம் செய்தால் do not bring that back because you already said sorry to that and then you have to be forgive each other. You follow that? You follow that? That's very important. That is the key for your healthiest marriage life and successful family for the future. Right? So ஆகையாலே நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பாஸ்டை குறித்து பேசக்கூடாது, நல்லவைகளை குறித்து பேசிக்கொண்டு போக வேண்டும். Now and then also put your love in action. நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை நடவடிக்கையிலே போட வேணும். How are you going to do that? The loving word is the most important thing. Every day you learn to talk to each other nice word, loving word, perfect words. Find out which way if I talk to Akilan he will love my voice, my talk, my word. The same thing you have to be find out. Even you are saying that தேவையான ஒரு காரியத்தை கூட சொல்லுவீங்க. And you know sometime my wife said I like you to become to the shop. நீங்க வந்தா தான் எனக்கு பிரியம் because you know I have my big wallet. I come with an empty wallet. What she says nice way. நீங்கள் வந்தா தான் உங்களுக்கு பிரியமானதை வாங்கலாம். அவருக்கு தெரியும் தான் தனியா போனா 100க்கு வாங்க, நான் போனா 200க்கு வாங்கி கொடுப்பேன். Nice word. Fantastic word. என்னைய நீங்க தனியா அனுப்பி போட்டு நீங்க $100 தந்து சமாளிக்க பாக்குறீர்களோ, நீங்க வந்தா 200க்கு கூப்பன் நினைக்கிறீங்களோ, not that அந்த மாதிரி வேர்ட் இல்ல. Always you has to speak a loving word. Nice மிருதூட்டத்தக்கதாகிய, ஒருவர் தூக்கி விடத்தக்கதாகிய வார்த்தைகள், ஒருவருடைய இருதயத்தை பலப்படுத்தத்தக்கதாகிய வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை இருவரும் நீங்கள் பேச வேண்டும். அது மட்டுமில்லாமல் you has to have a quality time. Have a great time. 20 பேரும் just sit down and walk to the garden. Or weekend or Saturday long weekend வரும்பொழுது plan to go somewhere a small tour or vacations. You know, something you should plan together. Quality time is very important. It's bring the greatest moment to your healthiest marriage life. Okay? Always spend quality time. Sit down and talk and do good things and read the books and watch something which is will be helpful to you and for your future and such a thing. So quality time is very important. நினைவு கூறக்கூடியதாகிய சூழ்நிலை உண்டாக்குங்கள். Always bring the atmosphere which is can be remind. ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்கள் இப்படி போனோம்ல நல்லா இருந்தது அல்லவா, நேற்று நாங்கள் அப்படி சமைச்சு சாப்பிட்டது நல்லா இருந்தது அல்லவா, நேற்று நாங்கள் இதை செய்தோம்ல அருமையா இருந்தது அல்லவா. Always do something can be remind. All right? எப்போதுமே அதற்குரிய காரியத்தை செய்ய வேண்டும். And then also you must both together every day be attracted to one another. Very very most important. Attractive. எப்படி நான் என்னுடைய மனைவிக்கு கவர்ச்சியா நடக்க முடியும், எப்படி நான் என்னுடைய கணவனுக்கு கவர்ச்சியா நடக்க முடியும், from everything in every area. So and when they come home and going out, be always ஒரு கவர்ச்சியாக நீங்கள் நடக்க வேண்டும். That's the most important things. And then also நீங்கள் ஒருவருக்கொருவர் சர்வீஸ் செய்ய வேண்டும். Do some duty. ஒருவருக்கொருவர். What can I do it for you today? இன்றைக்கு ஏதாவது நான் செய்யக்கூடியது இருக்குதா? Something can I help you? So trying to help, ask what is the need and talk to and then have a great fellowship. So ஆகையாலே இவ்விதமாக you can put your love in the actions. That's the most important. And then also இல்லறை வாழ்வை, we call them in English in the sex life. It's today that God given us such a freedom and privileges for you both. There's no barrier for you both. God put you together. You enjoy. It was the sex life was provided by God for the husband and wife. So from today on, you got such a great privilege that you both can go. There's no any limit. There's no any demand. There's no any hesitation. Just go and enjoy your both life. That's the way that God done it. So open to be one another. ஒருவருக்கொருவர் திறந்த மனமாய் இருங்கள். உங்க தேவைகளை சொல்லுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒருவருடைய ஃபீலிங்கை, உணர்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க each other. It is given to you both. It's a God's great gift for you both. So no hesitation. Do not have to be wait until the sun go down or turn off the light. No, started from the sun come up. So abagiyale, it is there's no any limit for you. You can do everything, and that's you both has God given you such a beautiful a blessing. So enjoy from today. I don't want to spend more on that. So, and then எதிர்காலத்தை பெருமதியாக்குங்கள். That's the last one that I want to talk to you before the last point. Sixth point is எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக்குங்கள். How are you going to do that? So especially you have to have a great finance, a plan for you both. How are you going to do that? Especially
You know, sometimes the young people, when they say, oh, நம்ம இளமையா இருக்கிறோம், இப்ப நமக்கு நம்ம பிள்ளைகள் இல்ல, why don't we enjoy என்று சொல்லி, we just waste our money. That is, it is one of the terrible tragic that you can bring to your family for the future. Always invest. How can you invest? You can buy a house, you can buy some jewelry, or if you do not have enough, save little by little. Do not take that money and go and eat restaurant every week, every day. Once in a while, you can go to the restaurant, show each other love, and go and sit down and enjoy the restaurant and build up a nice atmosphere. But not every day. Oh, I'm tired, let me go to the restaurant. Oh, I cannot cook today, I want to go to the restaurant. Do not waste your time or your money. So always save your money. It is important for your future. You can buy some jewelry and just keep it, even though it's give you beautiful decoration, but it's also it's some money. You won't be waste that one. So investment, very important. Also, sometimes, you know, we go and buy the brand cloth, beautiful like a, and that and this. No, you are wasting the time and wasting the money. Do not just go, okay, one or two nice clothes is fine, but not every single things you go with the expensive stuff. Save that money, because you need them for your future when the children are come, when your family get bigger and bigger. So you need to save that one. So just do not waste your money an unnecessary thing in every day. And sometimes the entertainments. Every day you feel like you want to go there and here, and let's rent a car and let's go there. No, it's unnecessary. Once in a while, every anniversary or something, once a year, you can plan something ahead, and you can save a little bit of money for side for that, and then you can enjoy once a year. But not every week, not every month, not every weekend, not every holidays come, because you're going to waste that money, because you have many years to go. I don't know, maybe 75 years to you to both together, or 50 years, I don't know, but you have lots of time to do little by little, but do not trying to do everything in once, then you can lose your money. So have a great plan. So sometime you love to gather your family all the time. உங்களுடைய குடும்பத்தை நீங்க எப்போதுமே gather பண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. But it's not, they will understand you, and then you will understand them. Yes, once, twice, family gathering, invite them to your home, plan it, and then give them a nice dinner, a nice great fellowship, but not every weekend. Invite and spending the money, then you will become empty pocket. So they have to understand that one to not to disturb you all the time. You remember David was talking to the son and said, my son, if you all come to your home, you can spend lots of money. I don't think so. அது நல்ல ஐடியா இல்ல, அகல வேண்டாம், நீ உன்னுடைய காரியத்தை பாருன்னு சொல்லி தாவீது ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்படி புத்தியை சொல்லுகிறான். அகல நாங்கள் எல்லாரும் வந்தாலும் உன்னால் தாங்க முடியாது, அதிக செலவாகும் உனக்குன்னு சொல்லுகிறான். அகல அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவ குடும்பங்கள் உங்களை தாங்குற